கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமுண்டாக. நான் ஒரு பிரசங்கத்தை சொல்கிறேன், எல்லாம் குறிச்சுக்கோங்க. இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 1:18. உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? வாழ்க. யார் வாழ முடியும்? மத்தேயு 28:9. கர்த்தரை தேடுகிறவர்கள். சங்கீதம் 69:32. பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்கள். எபேசியர் 6:2-3. நீதியை செய்கிறவர்கள். தானியேல் 4:27. பாவங்களை மறைக்காதவர்கள். நீதிமொழிகள் 28:13. அடுத்து பயப்படாதிருங்கள். பயம் எப்படி வரும்? சத்ருவாகிய பிசாசின் மூலம் வரும். சங்கீதம் 64:1. மனிதர்களால் வரும். யோவான் 20:19. ஆபத்துகளினால் வரும். லூக்கா 21:26. அப்புறம் உங்களுக்கு சமாதானம். எப்போது சமாதானம் வரும்? நன்மை செய்யும் போது. ரோமர் 2:20, 2:10. வேதத்தை நேசிக்கும் போது. சங்கீதம் 119, 165. கர்த்தரின் கற்பனைகளை கவனிக்கும் போது. ஏசாயா 48:18. உறுதியாக கர்த்தரை பற்றி கொள்ளும் போது. ஏசாயா 26:3. பிரசங்கியுங்கள். எதை பிரசங்கிக்க வேண்டும்? மனந்திரும்புதலை பிரசங்கிக்க வேண்டும். லூக்கா 24:47. பாவ மன்னிப்பை பிரசங்கிக்க வேண்டும். லூக்கா 24:47. வல்லமையை பிரசங்கிக்க வேண்டும். 2 பேதுரு 1:16. அடுத்து இயேசுவின் வருகையை பிரசங்கிக்க வேண்டும். 2 பேதுருல 1:16. அடுத்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். கொலேசியர் 1:23. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? பலப்படுத்துவார், உதவி செய்வார், உணர்த்துவார், நடத்துவார், நினைப்பூட்டுவார். பலப்படுத்துவார் அப்போஸ்தலர் 1:8. உதவி செய்வார் ரோமர் 8:26. உணர்த்துவார் யோவான் 16:8. நடத்துவார் யோவான் 16:13. நினைப்பூட்டுவார் யோவான் 14:26. இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்ற வசனத்திற்கு உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை பார்த்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். வாழ்க, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம், பிரசங்கியுங்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.